வணக்கம் அண்ட் வெல்கம் டு தர்சிகிங். நாம இந்த வீடியோவில் கட்டாயம் பார்க்க வேண்டிய டாப் 8 அனிமே பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த அனிமையை நீங்கள் பார்த்தா தான் அனிமே கம்யூனிட்டிக்குள்ள நீங்கள் ஒரு நல்ல கம்யூனிகேஷனை பில்ட் பண்ண முடியும். அப்படி பாப்புலராக இருக்கிற 8 அனிமையை பற்றி சொல்கிறேன். அதே மாதிரி இது ஒன்று லிஸ்ட் படி எடுக்கல, அதாவது இது ரெண்டமான ஒரு லிஸ்ட் தான். ஸோ அந்த அடிப்படையில் முதலாவதாக வந்து அட்டாக் ஆன் டைட்டன். இந்த அனிமே வந்து சஸ்பென்ஸ் மேலே சஸ்பென்ஸாக இருக்கிற ஒரு அனிமையாக இருக்கும். அதாவது த்ரில்லர் அனிமையாக இருக்கும். அதே மாதிரி ஆக்ஷன் பேக்கோட கலந்த ஒரு அனிமையாக இருக்கும். அதாவது ஒவ்வொரு எபிசோடுக்குமே கியூரியாசிட்டி அதிகமாகவே இருக்கும். ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் அடிச்சுட்டே போவாங்க. இந்த அனிமையோட கதை என்னன்னு சொன்னா, டைட்டன் வந்து மனிதர்களை அட்டாக் பண்ணுவாங்க. அதாவது டைட்டனுக்கு எந்த ஒரு மூளையுமே இருக்காது, மனிதர்களை கொண்டுட்டு இருக்கும். ஸோ அப்படி வந்து ஒரு டைம் வந்து ஹீரோட அம்மாவை வந்து டைட்டன் கொண்டுரும். ஸோ இதால வந்து ஹீரோ வந்து டைட்டனை அழிக்கிறதுக்காக ஸ்குவாட்ல இணைவாரு. அதுக்கப்புறம் அம்மாவை கொண்ட டைட்டனை கொண்டாரா இல்லையா என்பதுதான் கதை. பட் இந்த கதை ரொம்பவே சிம்பிளா இருந்தாலும் இந்த டைட்டன் யாரு, இந்த டைட்டனை எப்படி உருவாக்குறாங்க, உண்மையிலேயே இந்த டைட்டனோட மோட்டிவ் என்ன, ஹீரோட மோட்டிவ் என்ன, கடைசியில் யார் உண்மையான வில்லன், இப்படி வந்து பல சஸ்பென்ஸை வச்சிருப்பாங்க. மொத்தம் 4 சீசன் தான் இதில் இருக்குது. அதே மாதிரி டோட்டலாக 94 எபிசோட் இருக்கு. பட் இதில் வந்து சோகமான விஷயம் என்னன்னா, தமிழ் டப் இல்லை, இங்கிலீஷ் டப்லையும் ஜாப்பனீஸ் டப்லையும் தான் இருக்குது. இந்த அனிமே முடிஞ்சுது. ஸோ இந்த அனிமே வந்து ரொம்பவே பாப்புலரான அனிமே. அதே மாதிரி வந்து இந்த அனிமே வந்த டைம்ல எல்லாம் மற்ற எல்லா அனிமையும் தூக்கி சாப்பிடுதுன்னு தான் சொல்ல வேணும். அடுத்த அனிமையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் பட்டன் ஓல கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம போகிற அனிமே கண்டென்ட் வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். அதுக்கப்புறம் வந்து டீமன் ஸ்லேயர். ஸோ இந்த அனிமே தமிழ் டப்ல கூட அவைலபிளாக இருக்குது. அனிமேஷன் ஸ்டைல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இங்கே இருக்கிற கேரக்டர் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். ஸ்டோரி என்னன்னு பார்த்தோம்னா, இந்த வேர்ல்டில் வந்து டீமன்ஸ் இருப்பாங்க. அதாவது இந்த டீமன்ஸ் வந்து மனுஷங்களை கொண்டு அவங்களோட பிளட்டை வந்து குடிப்பாங்க. ஹீரோ வெளியே இருந்த டைமில் வந்து ஹீரோட ஃபேமிலியை வந்து டீமன் அட்டாக் பண்ணி கொண்டுருவாங்க. அப்படி இருந்தும் ஹீரோட தங்கச்சி வந்து சாக மாட்டாங்க, அவங்க டீமனாகவே மாறிடுவாங்க. அப்போ தான் ஹீரோ ரியலைஸ் பண்ணி தங்கச்சியை காப்பாற்றுறதுக்காக என்ன செய்வாருண்டா ஒருத்தட போவார். ஸோ அப்போ அவர் என்ன சொல்லுவாருண்டா, இவன் பழையபடி மாத்துறதுன்னு சொன்னால் இந்த டீமனுக்கு எல்லாமே லீடராக இருக்கிற ஒருத்தனை கொண்டீங்கன்னு சொன்னால் இருக்கிற எல்லா டீமனையும் வந்து பழையபடி மனுஷனாக மாற்ற முடியும்னு சொல்லுவாங்க. ஸோ இதால் வந்து டீமன் அழிக்கிற டீமன் ஸ்லேயராக வந்து ஹீரோ சேருவார். பார்க்கவே ரொம்ப டார்க்காக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. இதில் ரொம்பவே ஃபன் எலிமெண்ட் நிறையவே இருக்கும். ஹீரோ தவிர சில கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்பவே ஃபன்னாக இருப்பாங்க. ஸோ இதில் மொத்தமாக 63 எபிசோட் இருக்குது. மொத்தமாக 4 சீசன் வந்திருக்குது. அதே மாதிரி இன்னும் சில சீசன் வர வேண்டி இருக்குது. இந்த அனிமே ஒரு ஃபன் ஃபீல்டான அனிமே. அதே மாதிரி கரண்டில் ஒன்கோயிங்கான அனிமையும் கூட. முக்கியமாக தமிழ் டப்பில் இந்த அனிமே இருக்குது. நாம் தமிழ் டப்பில் இருக்கிற அனிமே என்னென்னு பற்றி ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டிருக்கோம். அதே மாதிரி அந்த வீடியோ கீழே வந்து அந்த தமிழ் டப்புடைய டெலிகிராம் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஐகார்ட்லையும் என் ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 3ஆவதாக பார்க்க போகிறது ப்ளீச். ஸோ ப்ளீச் வந்து பிக் 3 அனிமேலே ஒரு ஃபேமஸான ஒரு அனிமேன்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி பிக் 3 அனிமேல வந்து கடைசி கையும் இவர் தான். இந்த அனிமே வந்து இப்போ இருக்கிற நிறைய அனிமேஷன் ஸ்டைல் எல்லாமே இந்த ப்ளீச்சில் இருந்தால் இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த அனிமேக்கு வந்து இப்போ கொஞ்ச காலமாக ஃபேமஸ் இல்லாமல் இருந்தாலும் ரீசெண்ட் டைமில் 1000 Years Blood War இது வந்த பிறகு வந்து இந்த அனிமேக்கு வந்து பழையபடி வந்து ஃபேன் பேஸ் எல்லாமே பூஸ்ட் ஆகிடுன்னு தான் சொல்லணும். இந்த அனிமேட எம்சி, அதாவது மெயின் கேரக்டர் வந்து மற்ற எல்லா எம்சியோடையும் டிஃப்ரெண்டாக இருப்பாங்க. உதாரணத்துக்கு நருட்டோவாக இருக்கலாம், இல்லை லூஃபியாக இருக்கலாம், இவங்களை மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப சிடு மூஞ்சியாக சீரியஸாக இருக்கிற கேரக்டராக இருப்பாங்க. அதுக்கென்று இந்த அனிமே வந்து ரொம்பவே டார்க் டோனாக இருக்க மாட்டேன், அதுதான் இல்லை. அப்பப்போ ஃபன் எலிமெண்ட்டும் இருக்கும். இந்த அனிமேட ஸ்டோரி என்னென்னா, இந்த அனிமே வந்து நம்மளுடைய வேர்ல்டு மாதிரியே இருக்கும். ஒருத்தர் இறந்த பிறகு வந்து அவர் வந்து சோலாக வந்து சோல் சொசைட்டிக்குள்ள செல்லணும். ஆனால் இதை வந்து ஹொலோ எனப்படுகின்ற கெட்ட சோல்ஸ் வந்து தடுக்கும். அதே மாதிரி வந்து மனுஷங்களையும் அட்டாக் பண்ணும். ஸோ இந்த ஹொலோ அழிக்கிறதுக்காக வந்து சோல் ரீப்பர் என்கிற ஒரு டீம் இருக்கும். ஸோ ஆக்சிடென்ட்ல வந்து நம்ம ஹீரோவை வந்து சோல் ரீப்பராக மாறிடுவார். அவர் எப்படி சோல் ரீப்பராக மாறினார், அதே மாதிரி வந்து சோல் சொசைட்டியோட உண்மையான நோக்கம் என்ன, இந்த ஹொலோ எப்படி உருவாகுது, இந்த ஹொலோக்கு யார் லீடர், இப்படி பல சஸ்பென்ஸை வந்து இந்த அனிமே வச்சிருப்பாங்க. இந்த அனிமேல மொத்தமாக வந்து 366 எபிசோட் இருக்குது. 366 எபிசோட்டாண்டு ரொம்பவே ஷாக்காக பார்க்காதீங்க. இதில் வந்து எக்கச்சக்கமான ஃபில்லரும் இருக்குது. ஃபில்லர் என்ன வேறு எதுவும் இல்லை, மெயின் ஸ்டோரிக்கு எந்த ஒரு ரிலேட்டடுமே இல்லாதான் ஃபில்லர்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இந்த ஃபில்லரை அவாய்ட் பண்ணிட்டு பார்த்தாலும் மெயின் ஸ்டோரி அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ மொத்தமாக 203 எபிசோடை பார்த்தாலே மொத்த கதையும் புரிஞ்சிடும். அதே மாதிரி இப்போ வரக்கூடிய 1000 Years Blood War வந்து இப்போ கரண்ட்லி ஒன்கோயிங்காக போயிட்டு இருக்குது. ஸோ இதால் வந்து இந்த அனிமையை வந்து இப்போ பார்த்தாலும் வந்து 1000 Years Blood War வந்து நீங்கள் கெச்சப் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்ததாக வந்து டெத் நோட். ஸோ நான் நிறைய பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட்டாக பார்க்குற அனிமையாக ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த டெத் நோட் தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த டெத் நோட்டில் வந்து தமிழ் டப் கிடையாது, இங்கிலீஷ் டப் அல்லது வந்து ஜாப்பனீஸ்லாம் நீங்கள் பார்த்தாகணும். இந்த டெத் நோட்டில் வந்து மொத்தமாக 37 எபிசோட் தான் இருக்குது. அதே மாதிரி இந்த அனிமேஷன் ஸ்டைல் வந்து கொஞ்சம் ஓல்ட் ஸ்டைல் தான், அதாவது 2007 வந்தது தானே. ஸோ இதால் வந்து கொஞ்சம் ஓல்ட் ஸ்டைலில் இருக்கும். இந்த டெத் நோட் வந்து மற்ற அனிமேலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும்.
அதாவது நான் இதில் சொல்கிற மற்ற எல்லா அனிமையுமே வந்து ஆக்ஷன் பேக்காக இருக்கும். பட் இதில் வந்து கிரைம் த்ரில்லர் பேக் மாதிரி தான் இந்த அனிமே இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஷார்ட்டான ஒரு அனிமே தான், 37 எபிசோட் மொத்த அனிமேட் எபிசோடாகவும் காணப்படுது. ஸோ இதில் வந்து ஸ்டோரி என்னென்னா, நம்ம ஹீரோ லைட்டுக்கு வந்து ஒரு புக் கிடைக்குது. அந்த புக் தான் டெத் நோட். ஸோ அந்த புக்கில் வந்து யாருடைய பேர் எழுதுறாங்களோ அவங்க செத்து போயிடுவாங்க. ஸோ இப்படி இருக்க டைமில் வந்து ஹீரோ வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா குற்றவாளிகளோட பேரையும் எழுதி சாவடிப்பார். ஸோ அப்படி இருக்கிற டைமில் வந்து குற்றவாளிகள் சாவுறது வந்து தற்கொலை இல்லை, கொலை என்று வந்து போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதுக்காக வந்து எல் என்கின்ற ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தரை நியமிக்கிறாங்க. ஸோ எல் என்கிற ஒரு புத்திசாலி, அதே மாதிரி நம்மளோட ஹீரோ லைட்டும் புத்திசாலி. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில கெட் அண்ட் மவுஸுக்கு இடையிலான ஒரு போர் தான் வந்து டெத் நோட்டாக இருக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து மைண்ட் கேமாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் ஹீரோ வின் பண்ணணுமா இல்லாட்டி எல் வின் பண்ணணுமான்ட்டு நீங்கள் கன்ஃபியூஸே ஆயிடுவீங்க. ஸோ அப்படி என்கேஜ்மெண்ட்டாக கொண்டு போவாங்க. ஒவ்வொரு எபிசோடுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ 37 எபிசோட் தான், ரொம்பவே ஷார்ட்டான அனிமையும் கூட. அதுக்கு பிறகு வந்து 5ஆவது பார்க்க போகிறது ஜுஜுட்சு கைசன். ஸோ ஜுஜுட்சு கைசனோட அனிமேஷன் வந்து பெஸ்ட் அனிமேஷன் அவார்ட் கூட வாங்கி இருந்துச்சு. அவ்வளோக்கு சூப்பரான அனிமேஷன் ஸ்டைல் இருக்கும். அதே மாதிரி இங்கே இருக்கிற சில கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப அடிக்கடி கேள்விப்பெற கேரக்டராக இருக்கும். உதாரணம் சொல்ல போனால் கோஜோ, சுக்குனா இப்படியான கேரக்டர்ஸ் எல்லாம் அதிகமாக கேள்விப்பெற கேரக்டர்ஸாகவும் இருக்குது. அதே மாதிரி கூகுளில் அதிக லெவலில் சர்ச் பண்ணப்பட்ட அனிமையாகவும் இந்த ஜுஜுட்சு கைசன் தான் காணப்படுது. இந்த ஜுஜுட்சு கைசனில் மொத்தமே 2 சீசன் தான் இருக்குது. இது வரைக்கும் 47 எபிசோட் தான் வந்து இருக்குது. இது தமிழ் டப்பும் அவைலபிள் இருக்குது. தமிழ் டப்பும் நல்லாவே இருக்குது. ஸோ இந்த அனிமே வந்து கரண்ட்லி ஒன்கோயிங் அனிமே கூட. ஸோ நீங்கள் இப்போ பார்த்தாலும் கெச்சப் பண்ணிக்கொள்ளலாம். இதோட ஸ்டோரி என்னென்னா, இந்த அனிமே வேர்ல்டில் வந்து மனிதர்கள் வந்து அவங்களுடைய கட்டுக்கடங்காத ஆசைகள் வந்து கேர்சஸாக வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த கேர்சஸ் வந்து மனுஷங்களையே அட்டாக் பண்ணுது. ஸோ அப்படி இருக்க டைமில் வந்து இந்த கேர்சஸ் அடக்கிறதுக்கு வந்து சோசர்ஸ் என்ற ஒரு டீம் இருப்பாங்க. ஸோ ஆக்சிடென்ட்லாம் நம்மளுடைய ஹீரோ வந்து கிங் ஆஃப் கேர்சஸ் உடைய ஃபிங்கரை வந்து விழுங்கி வந்து சோசராக மாறிடுவார். ஸோ இதனுடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி வந்து கிட்டத்தட்ட நருட்டோ குராமா இந்த கரை மாதிரி இருக்கும். போக போக அது டிஃப்ரெண்டாக மாற்றிட்டு போயிடுவாங்க. இந்த அனிமே வந்து ஒரு என்கேஜ்மெண்ட்டாக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த அனிமேயில் வந்து மெயினான பிளாட் என்னன்னு சொன்னால், இதில் வந்து கிங் ஆஃப் கேர்சஸ் சொன்னல, அந்த கிங் ஆஃப் கேர்சஸோட பேர் வந்து சுக்குனா. ஸோ சுக்குனாவோட உண்மையான நோக்கம் என்ன, சுக்குனா வந்து ஹீரோட்ட வெளியே வந்து என்ன செய்கிறாரு, இந்த சோசரஸோட முக்கியமான நோக்கம் என்ன, சோசரஸ் எதை பாதுகாக்கிறாங்க, இப்படியான ஸ்டோரி எல்லாமே ரிவீல் பண்ணி இருப்பாங்க. அடுத்ததாக வந்து 6ஆவது பார்க்க போகிறது ஒன் பீஸ். பிக் 3ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்டான அனிமையும் கூட, இப்போ வரைக்கும் ஒன்கோயிங்கான அனிமையும் கூட. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே அனிமே வேர்ல்டை வந்து ரூல் பண்ணிட்டு இருக்குது. இப்போ வரைக்கும் அதிகமாக செல் பண்ணப்பட்ட மங்கா கூட ஒன் பீஸ் தான். நீங்கள் ஒரு அனிமையை தொடர்ச்சியாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒன் பீஸை பார்க்கலாம். ஏன்னா ஒன் பீஸில் கிட்டத்தட்ட 1100 எபிசோடுக்கு மேலே இருக்குது. அதில் வந்து 100 எபிசோடுக்குள்ளே தான் ஃபில்லரே இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். நீங்கள் 1000 எபிசோட் ஆச்சு மினிமம் பார்த்தாகணும். அதே மாதிரி இந்த அனிமே இன்னும் முடியலை, இப்போ வரைக்குமே போயிட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஒன் பீஸை பார்க்க வலிக்கிறீங்கன்னா தொடர்ந்து ஒன் பீஸை பார்த்துட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். ஒன் பீஸுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கம்யூனிட்டியும் இருக்குது. ஒன் பீஸோட முக்கியமான ஸ்டோரிஸ் என்ன பார்த்தோம்னா பைரட்ஸ் தான். ஸோ பைரட்ஸ் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அவங்க வந்து ஒன் பீஸ் என்கின்ற ஒரு ட்ரெஷரை தேடி போவாங்க. அதாவது இந்த ட்ரெஷரை எடுத்தாங்கன்னா அவங்க கிங் ஆஃப் த பைரட்டாக மாற முடியும். ஸோ இந்த ஒன் பீஸ் என்னென்னு கூட தெரியாமல் தான் பைரட்ஸ் போகிறாங்க. அப்படி இருந்த டைமில் வந்து இந்த பைரட்ஸில் வந்து நல்லவங்க இருப்பாங்க, கெட்டவங்க இருப்பாங்க. அதே மாதிரி பைரட்ஸுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற மெரைன்ஸ், அதாவது நேவி. ஸோ நேவிலையும் வந்து நல்லவங்க இருப்பாங்க, கெட்டவங்க இருப்பாங்க. ஸோ இதுக்குள்ளே நடக்கிற போர்களை பற்றி தான் கதையாக போகும். இந்த அனிமேயில் வந்து இதை தாண்டி எக்கச்சக்கமான வேர்ல்டோட பொலிட்டிக்ஸ் பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க. ஸோ இதாலேயே வந்து இந்த அனிமேக்கு ஒரு நல்ல ஒரு இம்பாக்ட் இருக்குது. வேர்ஸ்டான அனிமேஷன் ஸ்டைல்லேருந்து பெஸ்ட்டான ஒரு அனிமேஷன் ஸ்டைல் இந்த ஒன் பீஸில் இருக்கும். அதே மாதிரி இந்த ஒன் பீஸில் ஃபன் எலிமெண்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ ஒன் பீஸை நீங்கள் பார்க்குறேன்னா பார்த்துக்கோங்க. ஆனால் வந்து இது ரொம்பவே பெரிய அனிமே. இப்போ நீங்கள் அனிமே மீமில் அதிகமாக பார்க்குற சோரா கேரக்டர் இந்த ஒன் பீஸில் இருக்கிற ஒரு கேரக்டர் தான். அடுத்த 7ஆவது பார்க்க போகிறது நருட்டோ. ஸோ நருட்டோ பற்றி நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, நிறைய பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு அனிமையாக இருக்கும். இந்தியாவில் மட்டும் இல்லை, தமிழ் கம்யூனிட்டியிலேயே வந்து நருட்டோவினுடைய பாப்புலாரிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நருட்டோவினுடைய தமிழ் டப் வந்து மற்ற எல்லா தமிழ் டப்போடையும் இந்தோனுடைய தமிழ் டப் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ நருட்டோவில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப், லவ் இப்படியான விஷயங்களை வந்து அதிக லெவலில் சொல்லியும் இருப்பாங்க. இதை தவிர நருட்டோவை பற்றி நான் ரொம்பவே சொல்ல தேவையில்லை, ஏன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ மொத்தமாக 720 எபிசோட் இருக்குது. ஆனால் 720 எபிசோடும் பார்க்க தேவையில்லை, எக்கச்சக்கமான ஃபில்லர் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபில்லர் அவாய்ட் பண்ணிட்டு 427 எபிசோட் பார்த்தாலே இந்த அனிமையை கெச்சப் பண்ணிக்கொள்ள முடியும். நருட்டோ எத்தனை பேருக்கு பிடிக்கும் என்பதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வந்து 8ஆவது பார்க்க போகிறது டிராகன் பால். ஸோ டிராகன் பால் என்றதை விட கோகு என்றால் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கோகு மெயின் கேரக்டராக இருக்கிற அனிமே இந்த அனிமே தான். ஸோ இதை தவிர வெஜிடா இவங்க எல்லாமே இந்த அனிமேல இருக்காங்க. ஸோ இதனுடைய கதை என்னன்னு சொன்னால், சூப்பர் சைன் என்கிற ரேஸில் ஒரு ஆள் தான் கோகு. ஸோ அவர் வந்து பூமியில் வராரு, வந்து சாதாரண மனுஷன் மாதிரி தான் இருக்காரு. ஸோ இவர் வந்து பூமிக்கு எகென்ஸ்டாக வரக்கூடிய சூப்பர் சயின்ஸை வந்து அடித்து காப்பாற்றுறாரு. ஸோ இது மாதிரி தான் ஸ்டோரி போகும். பட் இதில் வந்து கோகு வந்து பவர் லெவல் ஆகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக காட்டியிருப்பாங்க.
சூப்பர் சயின்ஸ்னா என்ன, அவங்க எப்படி பவர் பூஸ்ட் பண்ணுறாங்க, ஸோ இப்படியான பல விஷயங்களை காட்டியிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த டிராகன் பால் தான் ஃபாதர் ஆஃப் த அனிமே, அதாவது பிக் 3க்கு இம்ப்ரெஷனாக இருக்கிறது வந்து இந்த டிராகன் பால் தான். ஸோ இதுதான் என்னோட லிஸ்ட்டு. ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்ச அனிமே இது, அதே மாதிரி வந்து எந்தெந்த அனிமே நீங்கள் பார்த்துருக்கீங்க, எத்தனை அனிமே நீங்கள் பார்க்க போறீங்கன்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் இதில் சில அனிமையை மிஸ் பண்ணியிருக்கலாம், அதை பற்றியும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.